வணக்கம். 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருங்கள். இன்றைய நாளில் செய்யும் வேலை எதுவானாலும் அதில் முழு கவனம் செலுத்தி செயல்படுங்கள். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் வந்து சேரும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை, சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்பதனால் கவனம் அவசியம் தேவைப்படும். தனுசு ராசியில் வரும் மூல நட்சத்திரம். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். போராடம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திராடம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகரம். மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருங்கள். எந்த வேலை செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பத்தினால் செய்யும் வேலையில் தோய்வு ஏற்படும். மன சங்கடங்கள் உருவாகும். பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களை பணிபுரிவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். திருவோணம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தடைகள் அனைத்து விலகும். சற்று வருமானம் மன தெம்பியம் தைரியத்தையும் கொடுக்கும். சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்கள் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரம் சற்று பதற்றத்தை அதிகரிக்கும். பொறுமை, நிதானத்தோடு இருங்கள். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள் பணிபுரியும் போது மிகவும் கவனத்தோடு செயல்படுங்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறி எண்ணங்களை ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் வேண்டும். சதயம் நினைத்து நிறைவேறி எண்ணங்களை ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பூரட்டாதி சற்று பொறுமையோடு இருந்தாலும் சர்வ காரியத்தில் வெற்றி பெறலாம். பதற்றமும் வேகத்தையும் தவிர்ப்பது மிகவும் நன்று. நிதானத்தோடு இருந்தால் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய மிக மிக சிறந்த நாள். அனைத்து வகையிலும் நன்மைகள் வரும். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சர்வ தடைகளும் விலகக்கூடிய நாளாகவும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரக்கூடிய எதிர்பார்த்த வரவுகள் மன சாந்தத்தை கொடுக்கும். நிலம், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருங்கள். நினைத்து நிறைவேறும். உத்திரட்டாதி சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சர்வ எண்ணங்கள் ஈடேறும். ரேவதி சங்கட்டங்கள் அனைத்தும் விலகி தெம்பும் தைரியமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை வழிபடுங்கள். காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம்.